கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையம் வர்த்தக துறைமுகம் அமைப்பதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடலோர பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது மார்த்தாண்டம் செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 27,540 கோடி ரூபாய் மதிப்பில் இணையம் பகுதியில் சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம் அமைப்பதற்கு இந்த பகுதிகளில் எதிர்ப்பும் அதேபோன்று ஆதரவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்ப்பாளர்களும் அதேபோன்று ஆதரவாளர்களும் தொடர்ந்து போராட்ட தேதிகளை அறிவித்த நிலையில் தமிழக காவல்துறை சார்பில் தற்பொழுது இந்த கடலோர பகுதிகளில் போலீசாக ஏராளமான குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கூறி எதிர்ப்பு இயக்க வழக்கறிஞர் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் இந்த துறைமுக விவகாரத்தால் தொடர்ந்து இந்த குமரியில் ஒரு பரபரப்பே நிலவி வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ரமேஷ்.